சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது தமிழ் முஸ்லிம் சங்கத்திற்கும் மிகவும் நம்மளது நன்றி பின்பற்றுகிறோம். அவருடைய ஆசையை நாம் கேட்கணும், அவருடைய உறுதி எல்லாம் நமக்கு எல்லோருக்கும் நிறைந்த பழக்கத்தை கொடுப்பதாக. ஒரு நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் சாஜித் ஹுசைன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அவர் உரையாற்றி முடிந்த பிறகு நேரம் அனைத்தால் கேள்விகள் கேட்கலாம். நேரம் அனைத்து இஷாவுடைய பங்கோடு இந்த நிகழ்ச்சி இருக்கிறோம். இஷாவுக்கு பிறகு கீழே ஆஃபீஸ் ரூமில் சந்தேகம் உள்ளவங்க அவங்க இருப்பாங்க. கலந்துரையாடலுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தேகம் உள்ளவங்க இஷாவா. இப்பொழுது சிறப்பு விருந்தினர் உரை அண்ணன் சாஜித் ஹுசைன் அவர்கள் உட்காந்துட்டே பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுண்ட் ஹலோ. இந்த மைக் தான் நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இன்னைக்கு அல்லாஹ்வோட மிகப்பெரிய கிருபை. இன்றைக்கி மக்ரிப் நமாஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து இமாம் ஜமாத்தோட தொழுவை கிடச்சி மேலே வந்து உட்காந்துருக்கோம். நிறைய பேருக்கு பள்ளிவாசலோட வாடகை இல்லாமல் இருக்கிற காலத்தில் நம்மளை மட்டும் அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல உட்காரத்துக்கு அதுக்கு நன்றி செலுத்திக்கலாம் அல்லாஹ்கிட்ட. ஓகேங்களா? நேரம் இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்காக நான் டேரெக்டாக அதுக்காக போகலாம், ஸ்பீச்சுக்கே போயிடும். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னால் வந்துட்டு காலையில் விடியறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆஃபீஸில் போய் உட்காருவோம், லஞ்ச் வரும், அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரும், படுத்து தூங்கிடுவோம். அவ்வளோ வேகமாக போயிட்டு காலகட்டத்தில் வந்துட்டு நம்மளுடைய உடல் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, உடம்பை கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நம்ம அதை பார்க்குறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம், நான் வந்துட்டு இப்போது நான் இருக்கிற வீட்டிலேருந்து கிளம்பி பள்ளிவாசல் வரேன். இங்கே வந்து இது வந்து மீட்டிங் மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கணும். யார் வேணால் பேசலாம், டவுட்லாம் அந்த கமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம், என்ன வேணால் இது பண்ணலாம். இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி பள்ளிவாசல் வரேன். பள்ளிவாசல் வர வழியில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து சுயநினைவு இல்லாமல் கிடக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? தண்ணி தெளிப்பீங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுவீங்க, வேறு ஐயா இது ஒரு சார் வந்து ஷேக் பண்ணுவோம், ஜஸ்ட்டு வந்து ஒரு இது கொடுப்போம், எழுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. வேறு நியர்பை டாக்டர்ஸ் இருக்காங்களான்னு பார்ப்போம். இப்போ இது எல்லாமே வந்து ஏதோ பண்ணணும்னு சொல்லி பண்ணுறீங்க. எப்படின்னா அந்த உயிரை காப்பாற்றணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவீங்க, நியர்பை டாக்டருக்கான்னு காட்டுவீங்க. நீங்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவீங்க, ஆம்புலன்ஸ் வந்துடும், என்ன ஆம்புலன்ஸில் ஏற்றிடுவீங்க, ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிடுவீங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் காப்பாற்றிருக்கலான்னு சொல்லுவாங்க. நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கோம். இந்த அரை மணி நேரம் என்ன நடக்கும்? இந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் கோல்டன் ஹவர்ஸ் தான் வந்துட்டு பெரிய விஷயமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்தோன்னே, நான் சுயநினைவு இழந்து கீழே படுத்தோன்னே என்ன ஆகுனா, மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு 4-5 உறுப்புகள் இருக்குது. இதயம், என்னென்ன உறுப்புகள் இருக்குது? 24 hours இயங்குகிற உறுப்புகள் என்னென்ன இருக்குது? மைண்ட், இதயம், பிரைன், கிட்னி, லிவர், அது மாதிரி வந்து நிறையா இது இருக்குது. இதில் வந்துட்டு முக்கியமான உறுப்பு பார்த்தீங்கன்னா லங்ஸ், இதயம். இந்த லங்ஸ் என்ன பண்ணணும்னா, நமக்கு நம்ம வாங்குகிற சுவாசிக்கிற காற்றை பிளட்டில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றி உறுப்புகள் எல்லாருக்கும் சப்ளை பண்ணணும். ஹார்ட் தான் சப்ளை பண்ணுறது. இப்போ நான் சுயநினைவு இழந்து கீழே விழுந்தோன்னே என்ன ஆகும்னா, நான் ஃப்ளாட்டாக படுத்துட்டோன்னே எனக்கு வந்து ஒரு உறுப்பு வந்து எனக்கு மூச்சு வாங்கிறதுக்கு தடையாக வந்து நிற்கும். எந்த உறுப்பாக நினைக்கிறீங்க? லங்ஸ். சுவாச பாதையை அந்த உறுப்பு தடுத்து நிப்பாட்டிக்கும். மூச்சு உள்ளே போகவும் கூடாது, வெளியே வரவும் கூடாது. என்ன உறுப்பு? ஹார்ட், நோஸ், த்ரோட். த்ரோட் எதை சொல்கிறீங்க?
த்ரோட்னா இது த்ரோட்டு உறுப்பு. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இதுவான்னு நினைப்பீங்க, நாக்கு. நாக்கு வந்து எப்படிப்பட்ட நாக்குனா, நம்ம உலகத்தில் இருக்கும்போது உயிர் வாழ்றதுக்கும் பிரச்சனையானதும் சாகிறதுக்கும் பிரச்சனையானது நாக்கு தான். பேச்சு நம்ம பார்த்து பேசணும், யார்கிட்ட பேசலாம்னு சொன்னாலும் நாக்கு தான். உயிர் வாழ்றதுக்கும் நாக்கு தான். நாக்கு என்ன ஆகுனா, ஒன்ஸ் நம்ம வந்து அன்கான்ஷியஸ் ஆகி படுத்த உடனே நம்மளுடைய ஏர்வேஸில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பின்கை கீழே ஊந்துடும். கீழே ஊந்துட்டோம்னா நம்ம வந்து அந்த மூச்சுக்கு போகிறதும் வந்து தடைப்பட்டோம். இது நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, விழுந்தவங்களை கவனிக்காமல் ஆம்புலன்ஸ் கொடுத்து பண்ணுறது அந்த இதில் தான் இருப்பாங்க. இந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் தான். ஹெட் டில்ட்டு சின்ன ஜஸ்ட் ஒரு லைட்டாக நம்ம தூக்குனாலே போதும், அந்த ஏர்வே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். இப்போ தூக்கி விட்டாலே போதும். தூக்குனாலே நீங்கள் யூடியூப்லலாம் போட்டு பார்க்கலாம், டங் ஃபால் ஹவு டு ரெக்கவர் போட்டிங்கனாலே வந்துடும். ஒரு சின்ன ஒரு இதுதான். தூக்கிட்டிங்கனாலே அவங்க மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மூச்சு போக ஆரம்பிச்சிடும். கான்ஷியஸோடு இருப்பாங்க. வண்டி வர வரைக்கும் ஆம்புலன்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க. ஒருத்தர் உயிரோடு இருக்காங்க, இல்லை எப்படியும் பார்ப்போம், மூச்சு பார்ப்போம், பல்ஸ் பார்ப்போம், வெரி குட். வேற ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா? இதில் வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஒரு அன்கான்ஷியஸ் ஆகிட்டு இதயத்துக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு போல சப்ளை இல்லைன்னா பல்ஸ் 2 பல்ஸ் இருக்குது. என்ன பல்ஸ் பார்ப்போம்? ஃபஸ்ட்டு வந்து ரேடியல் பல்ஸ். டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க, இந்த பல்ஸ் இங்கே கையில் தொட்டு பார்ப்பாங்க. ஆனால் ஹார்ட் வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ரேடியல் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. இதுக்கு அடுத்தபடியாக கரோட்டிக் பல்ஸ் சொல்லுவாங்க. கரோட்டிக் பல்ஸ் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கரோட்டிக் பல்ஸ், கரோட்டிக் 2 பேரில் இப்படி தீர்க்கோங்க. தொண்டையில் ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் ஒரு அழுத்தி பாருங்க. நல்லா அழுத்துங்க. உங்களுக்கு அந்த பீட் தெரியும், ஹார்ட்டோட பீட் நல்லா தெரியும். இந்த பல்ஸ் இருக்கு, ஆனால் சுயநினைவு இல்லைன்னா அவங்க வந்து கான்ஷியஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்கள வந்து ரெக்கவரி போகிறது திருப்பி விட்டுடணும். ரெக்கவரி போகணும்னா தலையை தூக்குன மாதிரி ஒரு கழிச்சு படிக்க விட்டுடணும் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும். இதே வந்து ரேடியல் பல்ஸும் இல்லை கரோட்டிக் பல்ஸும் இல்லைன்னா உடனடியாக அவங்களுக்கு சிபிஆர் என்ற உதவி ஹார்ட்டுக்கு உதவி. இதில் எத்தனை பேருக்கு சிபிஆர்னு என்னன்னு தெரியும்? சிபிஆர் ஹார்ட் பம்ப் பண்ணுறது சிபிஆர். சிபிஆர்னா என்னன்னா, மேனுவலாக ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஒரு மிஷின் இல்லாமல், நம்ம 2-3 படத்தில் பார்த்துருப்போம், அந்த மிஷின் வந்து அந்த எமர்ஜென்சியில் வச்சு எடுப்பாங்க. அது மாதிரி பண்ணுறதுக்கு இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்துல கையை வச்சு பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரோட்டிக் பல்ஸும் இல்லை ரேடியல் பல்ஸும் இல்லை, ரெண்டுமே இல்லை, அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அந்த டைம் இது பண்ணணும்னா, நம்மளுடைய நெஞ்சு குழி இல்லை, நெஞ்சு குழியிலேருந்து 2 இன்ச்சு மேலே, நெஞ்சு குழியிலேருந்து 2 இன்ச்சு மேலே 2 கையால் லாக் பண்ணிக்கிட்டு 2 இன்ச்சு டெப்த்து, 2 இன்ச்சு டெப்த்து 30 கவுண்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். வேகமாக கொடுக்கணும். எதுக்காக கொடுக்குறோம்னா, இதயத்தோட வேலை வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை பண்ணுறது. மூளைக்கு சப்ளை பண்ணணும். மூளைக்கு தான் ஃபஸ்ட் தேவைப்படும், மற்றபடி கை காலெலாம் போகும். இப்போ நம்ம மேனுவலாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, மறுபடியும் உறுப்புகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதில் என்னென்னா, ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். பயக்காமல் ப்ரெஸ் பண்ணால் 2 இன்ச்சு டெப்த்து போகணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது, ஹார்ட் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறது 2 இன்ச்சு டெப்த்து போகணும். 30 கவுண்ட், அதை மாதிரி 30 கவுண்ட் கொடுத்து ப்ரீத்து முடிஞ்சால் ஊதலாம். வாயை வச்சு வாயால் ஊதி அவங்கள மூச்சு வருதான்னு பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து 1 தடவை 2 தடவை பண்ணணும் வந்துடுவாங்க. ஒரு தடவைனா ஒரு 30 கவுண்ட் கொடுத்தாங்க, ஒரு திடீர்னு ஒரு சவுண்டு வரும். சைலண்ட்டாக இருந்தவங்க திடீர்னு ஒரு சவுண்டு வரும் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். சவுண்ட் வந்தாலும் பயப்படக்கூடாது. என்னடா அது, இந்த சைலண்ட்டாக இருந்தால் நம்ம கை வச்சு சவுண்ட் வர சொல்லிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். மறுபடியும் கண்டினியூ பண்ணி அவங்கள வந்து மறுபடியும் நார்மலாக ப்ரீத் பண்ண வர வரைக்கும் அதை ட்ரை பண்ணி நார்மலாக ப்ரீத் பண்ணுறாங்கன்னா அவங்கள ரெக்கவரி மோட போட்டுட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கீங்க, பெண்கள் நிறையா பேர்லாம் வீட்டில் இருக்கீங்க. யாராவது அன்கான்ஷியஸ் ஆகி சடனாக ஊண்டாங்கன்னா பயப்படாதீங்க. அன்கான்ஷியஸ் ஆகி ஊந்துட்டாங்கன்னா பயந்து பதட்டப்பட்டுட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, அவங்கள ஃபோன் பண்ணுறது, இவங்கள விட்டுருவோம். யார் விழுந்தாங்களோ அவங்கள விட்டுருவோம். அதை விட்டுட்டு நம்ம இவங்களை கூப்பிடுறது, அவங்கள கூப்பிடுறது, ஐயோ சத்தம் போடுறதுனால ஒன்று. வாட் இஸ் நெக்ஸ்ட்? கோல்டன் ஹவர். அதை மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு அதுலேயே இந்த சிபிஆர் இந்த இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி சிபிஆர் டைமோடு கொடுத்தீங்கன்னா அந்த பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆனது
மூளைக்கும் இதுக்கும் உறுப்புகள்லாம் போச்சுன்னா மறுபடியும் உயிர் வந்து நார்மலாக ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அவங்க நார்மலாக இருப்பாங்க, உயிர் போகாமல் இருக்கும். ஹார்ட் அட்டாக் உண்டான சிம்டம்ஸ் கொஞ்சம் சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் யாராருக்கு தெரியும்? ஹார்ட் அட்டாக் வருதுன்னா சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் குடைச்சல், வேர்வை. ஓகே, ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் குடைச்சல் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும். மோர் தென் எ வீக் இருக்கும், 10 days லைட்டாக அப்படியே மேலே ஏறிட்டே வரும். நல்லா மேலே ஏறிட்டு வந்து ஒரு 10 days 5 days பேஸ்ட் ஆன் த பேஷண்ட் கண்டிஷன் சடனாக விறுவிறுக்கும், உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகிடும், வாந்தி எடுப்பாங்க, என்னால் நடக்க முடியல, ஒரு மாதிரி மேல் மூச்சு வாங்குற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணணும், பதட்டப்படாமல் அவங்கள என்ன பண்ணணும், அதே இடத்துல சொல்கிற இடத்துல அப்படியே உட்கார வச்சிடணும். உட்கார வைக்கிற பொசிஷன் பேர் வந்து டபிள்யூ பொசிஷன் சொல்லுவாங்க. டபிள்யூ பொசிஷன்னா நம்ம வந்துட்டு கீழே உட்காந்துட்டு காலை மடக்கிறோம், காலை மடக்கிற பொசிஷன் டபிள்யூ பொசிஷன். டபிள்யூ பொசிஷன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நம்ம பக்கம் பின்பக்கம் நம்ம நின்றுக்கிட்டு தலையை சாய்ச்சி ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும். இப்போத்துக்கு வந்துட்டு அவருக்கு வந்து மூளைக்கு மட்டும்தான் வந்து ரத்தம் ஓடணும். இப்போ கை காலெலாம் நம்ம அவ்வளோ இது ஃபோக்கஸ் பண்ணது, ஏன்னா உயிர் காப்பாற்றணும்னா மூளைக்கு தான் தேவை. ஆனால் என்ன பண்ணணும், அந்த ரெக்கவரி பொசிஷனில் அந்த டபிள்யூ பொசிஷன் கொடுத்து உட்கார வச்சிடணும். இவங்களை அது மாதிரி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸுக்கு ட்ரை பண்ணணும். அவங்கள பதட்டப்படுத்தக்கூடாது. ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு உங்களுக்கு சொல்லி அவங்கள வந்து பால்பிட்டேஷன் ஏற்றுறதோ ஒரு பயம் கொடுத்துறதோ அது மாதிரிலாம் வந்து நம்ம அவங்களை அந்த டைமில் கொண்டு போகக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் பதட்டப்படாமல் டபிள்யூ பொசிஷன் உட்கார வச்சுட்டு யாரையாவது சிக்னல் கொடுத்து வண்டியை கூப்பிடுங்க, ஹாஸ்பிட்டல் போகணும், எமர்ஜென்சி, இதை மாதிரி சொல்லிவிட்டு டபிள்யூ பொசிஷனில் உட்கார வச்சுட்டு அவங்கள படிக்கிட்டு இறங்க விடக்கூடாது. எக்காரணத்துக்கு படிக்கிட்டு இறங்கக்கூடாது. ஆம்புலன்ஸ் வந்தாலும் ஸ்ட்ரக்சரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வர சொல்லணும். நீங்கள் நடக்க வந்து உங்களுக்கு கார்டியாக் எம்ஐ வந்துட்டு சிவியர் ஆகும், த்ராம்பலைஸ் பண்ணுறதுல லேட் ஆகிடும். கோல்டன் ஹவர்ஸில் போயிட்டு த்ராம்பலைஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்னால எந்த பாதிப்பும் இருக்காது. கரெக்டான கோல்டன் ஹவர்ஸில் போய்ட்டு த்ராம்பலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனால் அந்த சிவியராக நீங்கள் கொடுக்கணும்னா அவ்வளோ ஷார்ட் சர்க்யூட் நடக்கும். இந்த சேனல்ஸ்லாம் போடும், கிராஃப் போடுவோம். இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராஃப் வரையணும் எடுத்து போகிறது. அப்போ என்ன ஆகும், சிவியராக அதிகமாகிடும். அவங்க அந்த டைமில் பதட்டப்படாமல் டபிள்யூ பொசிஷனில் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்கள வேறு யாராவது ஆம்புலன்ஸ் நேரத்தில் கூப்பிட சொல்லிவிட்டு அந்த ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரக்சர் கூப்பிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் உட்கார வச்சுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இதெல்லாம் பேசிக் விஷயங்கள். அதே மாதிரி நம்மளுடைய த்ரோட்டில் வந்துட்டு 2 விதமான பாதைகள் இருக்குது. என்னென்ன பாதை இருக்குது? மூச்சு குழாய், உணவு குழாய். இதில் எந்த குழாய் பெருசு? உணவு குழாய். வெரி குட். என்ன ரீசனுக்காக? நம்ம சாப்பிட்றோம், சாப்பாடு பிரியாணியா என்னென்ன சாப்பிட்றோமோ எல்லாம் போகிறதுக்கு உணவு குழாய் பெருசாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு உணவு குழாய் பெருசாக இருக்காது, மூச்சு குழாய் தான் பெருசாக இருக்கும். இந்த ட்ரச்சியாக சொல்கிறோம் பாருங்கள், இதான் மூச்சு குழாய். உணவு குழாய் வந்து ஜஸ்ட்டு போட்டி மாதிரி இருக்கும். போட்டி பார்த்துருக்கோம்ல, சமைக்க ஆட்டு போட்டி, அது மாதிரி சின்னதாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காரு, ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. அந்த உறுப்போட பேர் யாருக்கா தெரியுமா? இந்த இடத்துல நம்ம வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். இப்போ தண்ணி குடிக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், ஏன்னா ஒரே பாதை தான், வாயு வழியாக போகிறது ஒரே பாதை தான். ஆனால் அந்த இடத்துல ஒரு கிளாண்ட் ஒன்று இருக்குது. அந்த கிளாண்டோட பேர் வந்து எபிக்ளோட்டிஸ். எபிக்ளோட்டிஸ்ன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். எபிக்ளோட்டிஸ் ஒரு கிளாண்டோட வேலை என்னென்னா, நம்ம வந்து தண்ணி குடிக்கும் போதோ சாப்பிடும் போதோ உணவு குழாயை திறந்து விடும். திறந்துட்டு முழுங்கணும்னு மறுபடியும் மூடிக்கும். மறுபடியும் மென்று சாப்பிடும்போது மறுபடியும் முழுங்கும் போது திறக்கும், முழுங்கி முடிச்சோன்னா மூடிக்கும். இந்த எபிக்ளோட்டிஸ் கிளாண்ட் வந்துட்டு மூச்சு குழாய் வந்து எப்பவும் ஓப்பனில் தான் வச்சுருக்கோம். எப்போயாவது புற ஏறிக்குது, சாப்பிடும்போது பேசுவோம், எப்போயாவது புற ஏறிப்போனா நம்ம என்ன நினைப்போம், நம்மளை யாரும் நினச்சி பார்க்குறாங்கன்னு நினைப்போம். ஆனால் அது நினைக்கிறது உண்மை அது கிடையாது. நம்ம வந்து இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு. புற ஏறது தான் வந்து இந்த சிம்டம்ஸ். இந்த ப்ரொசீஜர் வச்சு தமிழ்லாம் வந்து நம்ம ஹிந்துஸில் வந்துட்டு ஒரு வயசான தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் கடைசி காலகட்டத்தை இழுத்துட்டு இருப்பாங்க. இந்த சக்கராத் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர பசங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. கொள்ளு பேரை அந்த பேரை நிறைய பேர பசங்களெல்லாம் வர வைப்பாங்க. வர வச்சுட்டு அவங்க பால் ஊற்றுவாங்க. பால் ஊற்றி
வரோம் அந்த ஸ்பூன் வச்சு பால் ஊற்றுறது பார்த்துருக்கு. அதில் என்னென்னா யாரோ போடுவாங்க, அதில் வந்து கடைசியாக ஒரு பேர பையன் வருவாங்க, பேத்தி யாராவது வருவாங்க, அவங்க வந்து ஊற்றுன அந்த செகண்டே வந்துட்டு அந்த தாத்தா இறந்துடுவாங்க. ஆக்சுவலாக இறந்தது வந்து அந்த சாவடிச்சது அந்த கடைசியாக அந்த பேர பையன் தான். ஏன்னா அவன் தான் அந்த பாலை ஊற்றி எபிகுலோட்டஸ் கிளாண்ட் ஒர்க் ஆகாது, படுத்துகிட்டே அவங்க போடுவாங்க. ஒரு தடவை திறக்கும், ஒரு தடவை திறக்காது, ஒரு தடவை திறக்கும், ஒரு தடவை திறக்காது. அவங்க நல்ல நேரம் அந்த கடைசி அந்த பேரம் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த எபிகுலோட்டஸ் கிளாண்ட் ஒர்க் ஆகலைன்னா கரெக்டாக சுவாச குழாய்க்குள்ள போயிடும். அந்த பால் போனோடனே இறந்துருவாங்க. பட் அவங்க அதை அப்படி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ சாப்பிடும்போது பேசாதீங்க, சாப்பிடும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது நல்லா பைட் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா மென்று சாப்பிடுங்க. ராவான ஐட்டம் எதுவும் வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி வந்து ஃப்ராக்சர்னால் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க? ஃப்ராக்சர்னால் யாராவது என்ன தெரியும்? ஃப்ராக்சர் முறிவு, எலும்பு முறிவு. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் பசங்க இருக்கோம், பெரியவங்க இருக்கிறோம், விளையாடுறாங்க, படிக்கட்டில் இறங்குறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த இடத்துல விழுகிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வலிக்கு விழுந்தோன்னா ஒரு ஃப்ராக்சர் ஆகுதுன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்லேருந்து ஒருத்தவங்க கையில் பிடிச்சிப்பாங்க, கையை ஆடாமல் ஷேக் பண்ணாமல் அவங்கள பத்திரமா எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும். அது வரைக்கும் என்ன ஆகும்னா, அந்த ஃப்ராக்சர் ஆன இடத்துல வந்து சொல்லிங் அதிகமாகிடும். இது ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ராக்சர் ஆன அந்த இடத்துலையே நம்மளுடைய மேல் பட்டன், ஷர்ட் பட்டன் கட்டிட்டு கையை உள்ள விட்டா போதும், அவ்வளோதான். சிம்பிள். ஒரு கையை எடுத்து ஒரு நாட் போட்டு கட்டில் மாட்டி விட்டா போதும், ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும். ஏன் சொல்கிறோன்னா, இதை மாதிரி கொண்டு வரதுனால இன்கம்ப்ளீட் ஃப்ராக்சர் வந்து கம்ப்ளீட் ஃப்ராக்சராக மாறிடும். நீங்கள் நார்மலாக மாவு கட்டு போட்டு 4 வாரத்தில் சரி பண்ணுற ஒரு பிரச்சனையை 3 மாதம் வரைக்கும் கொண்டு போயிடும். சர்ஜரி பண்ணி ஸ்க்ரூ போட்டு பிளைட் போட்டு, ஏன்னா அதை மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ராக்சர் ஆனவங்களை வந்து ஆட்டோவில் ஷிஃப்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரக்சரு ஆம்புலன்ஸ் போட்டு ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணால் தான் ஃப்ராக்சர் வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ராக்சர் வந்து கம்ப்ளீட் ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கும். மெயின் விஷயம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே கேட்குறோம், நாளைக்கு ஏதாவது வாய்ப்பு வரும்போது இது பயன்படுத்தணும். அல்லாவோட கிருபையில் யாருக்கும் இந்த வாய்ப்பு வரக்கூடாது. எல்லாமே நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரோக்கை பற்றி யாருக்கு என்னென்னு தெரியும்? ஸ்ட்ரோக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரோக் பக்கவாதம். ஸ்ட்ரோக்னா என்னென்னா, இதயத்திலிருந்து மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடப்பு, ரத்த குழாய் ரப்சர், ரத்த குழாயில் ஏதாச்சும் கட்டி ஏதோ ஒன்று வந்து அந்த பாதையை பாதிக்கும். ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ், ஸ்ட்ரோக்குன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் டைம். எனக்கு லைவாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டு. நான் இருக்கிற ஊரில் சுல்தான்பேட்டில் பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க ஹசரத்தை ஓதுறதுக்காக. ஹசரத் காலையிலேருந்து பேய் இந்த மாதிரி உட்காந்துருக்காரு வீட்டில் பேசாமல். ஹசரத்து ஓதும் போது என்ன பண்ணுறாரு, ஹசரத்துக்கு அந்த சிம்டம்ஸ் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. போனால் அவருக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் தான் இருக்காரு. 2 ஹவர்ஸில் வந்துட்டு பேரலைஸ் ஆகிடுவார். பேரலைஸ் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்து 1 வருஷம் ஆகும். பேரலைஸ் வந்து நம்ம ஸ்ட்ரோக் வந்து ரைட் சைடில் ஆகிடுச்சுன்னா லெஃப்ட் சைடு கை கால் பேரலைஸ் ஆகிடும். லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரோக் வந்துருக்குன்னா ரைட் சைடு கை கால் வந்து பேரலைஸ் ஆகிடும். அவரை நான் என்ன பண்ணேன், 2 ஹவர்ஸில் காரில் தூக்கி போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் ஆந்த வேலை இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து அந்த கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ளே போயிட்டு அந்த சின்ன ஒரு பல்போல் சின்னதாக ஒரு 4 சைஸில் ஒரு ஹோல் போட்டு அங்கே இருக்கிற ப்ளீடை மட்டும் எடுத்துக்கணும். பேரலைஸும் ஆகலை, இன்னைக்கு ஒரு பேக் டு த லைஃப் விட்டு இருந்தால் போச்சு. அப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரோக்னால் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணணும். ஃபாஸ்ட்னா என்ன? வேகம். ஃபாஸ்ட்னா எஃப், 4 வார்த்தை. எஃப்னா ஃபேஸ் ரிலாக்ஸ், ஒரு பக்கம் மூஞ்சி வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். வாய்க்கு பிடிக்க முடியாது. மூஞ்சி வந்து ஒரு பக்கம் பேச்சு வராது, குழந்தை ஸ்பீச் வந்து கிளியராக வராது. இது ஒரு சிம்டம் ஸ்ட்ரோக்கு. எஃப். ஏ வந்து ஆம், இந்த கையோ வேலை செய்யாது. திடீர்னு கம்பேர் பண்ணிங்கன்னா டீ கொடுத்தா வாங்க மாட்டாங்க, சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க. இந்த ஒரு கை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. இந்த கையில் ப்ரெஷர் குறைஞ்சிடும். ஆம், ஃபேஸு, கை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எஸ், ஸ்பீச், பேச்சு குளறு. இதை 3யும் இருக்கிற சிம்டம்ஸில் வந்து டைம் வந்து எப்படின்னா, நியர்பை இருக்கிற சிடி ஸ்கேன் இருக்கிற ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுத்து அப்போ ஒரு 1 ஹவர் போகிற ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுன்னா அவங்க பேரலைஸ் வந்து வெளியே கொண்டு வரணும். இதில் நம்ம டிலே பண்ணோம்னா 1 வருஷம் அவங்க படுக்கையாக தான் இருப்பாங்க. பேரலைஸ் ஆன வீட்டில் யாராவது சொந்தம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருப்பீங்க.
நல்லா தான் இருந்தாங்க, ஸ்ட்ரோக் வந்தது, திடீர்னு பார்த்தா அது மாதிரி ஆயிடுச்சு, கை வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் வந்துட்டு பேச்சு குழம்பும், கை 2 கை ஏதாவது ஒரு கை வேலை செய்யாமல் இருக்கும், காலும் நடக்க வராது, ஒரு ஸ்டெப்புக்கு இன்னொரு ஸ்டெப் மாறும். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் பார்க்கும்போது உடனே ஆக்ட் பண்ணுங்க. டக்குன்னு நியர்பை ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே ஆக்ட் பண்ணுங்க. இந்த கோல்டன் ஹவர்ஸில் அவங்க ஒர்க் பண்ண அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி வந்துட்டு மூளையில் அறிகுறி, மூளையில் பிரச்சனை இருக்குது, அறிகுறி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய பட்டன் நம்மளால் போட முடியாது, ஷர்ட் பட்டன் போட முடியாது, காஃபி குடிக்க முடியாது. நம்ம எடுத்துகிட்டு போகிற காஃபி வந்து வாயாண்ட ஸ்ட்ரைட்டாக போகாது, கிராஸாக போகும். நம்ம வந்து வைக்கிற பாயிண்ட்டுக்கு அது போகாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கு யாருக்குன்னா இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனே ஒரு நியூராலஜிஸ்ட்டை போய் பார்த்துருக்கோம். எங்களுடைய மருத்துவத்துறையில் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுற நிறையா விஷயங்கள் என்னென்னா, நிறைய கேசஸ்லாம் நாங்கள் மருத்துவத்தில் பார்த்தது என்னென்னா, இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும், கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டாண்ட இருக்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போவாங்க. அவர் வந்து எம்பிபிஎஸ்ஸாக இருப்பார். அவர் ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அடுத்த லெவல் எம்டிகிட்ட அனுப்புவார். அவர் எம்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜன்கிட்ட போவார். எப்போது நீங்கள் அந்த கேஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு 6 மாதம். இந்த 6 மாதத்தில் அந்த கட்டியோ ஏதோ ஒரு பிரெயினில் பிரச்சனை வந்து நல்லா பெருசாக வளர்ந்து சர்ஜரி லெவலில் கொண்டு வந்து நிப்பாட்டிடும். இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கணும்னா, எந்த பிரச்சனைக்கு எந்த டாக்டரை பார்க்கணும். இன்றைக்கி வந்து டேரெக்டாக வந்துட்டு இப்போ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா, டேரெக்டாக வந்து மக்கள் வந்துட்டு டாக்டர்ஸை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிட்னி பிரச்சனையா யூராலஜி பார்க்கணும், டிரான்ஸ்பிளான்ட்டாக நெஃப்ராலஜியை பார்க்கணும், கார்டியோ தொராசிக் ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், கார்டியோ தொராசிக் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும். அதே மாதிரி வந்து பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது, நியூராலஜி இருக்குது, நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆர்த்தோபீடிக் இருக்குது. ஆர்த்தோபீடிக்கில் நிறைய அட்வான்டேஜ், நிறைய முன்னேற்றம் நிறையா வந்துருக்கு. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, உட்காந்து எந்திரிக்க முடியல, ரெஸ்ட் ரூமில் உட்காந்து எந்திரிக்க முடியல, சேரில் உட்காந்து நிறையா பரிவாசங்கள்லாம் பார்க்கணும். சேரில் என்ன உட்காரோம் நான் நிறைய பேர் டேரக்டாக போய் அட்ரஸ் பண்ணிடுவேன். அதில் 2-3 பேரை கூட்டு போயிட்டு இடுப்பு மாற்று, டிஹெச்ஆர் சொல்லுவோம், டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், அதில் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கோம். கீழே உட்காந்து டைனிங் டேபிளில் தான் உட்காரோம், கீழே உட்கார முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாமே நிறையா வந்துருச்சு. அது மாதிரி ஏதாவது எந்த டாக்டர்கிட்ட போகணும், எந்த டைமில் போகணும், அந்த கோல்டன் ஹவர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிவிட்டு வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு எதாவது தேவையில்லாத என் நம்பர் கால் பண்ணலாம், டவுட் இருக்கோ, இந்த பிரச்சனைக்கு யாரை பார்க்கணும், இந்த பிரச்சனைக்கு யார் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு, இதை மாதிரி சிம்டம்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருக்குங்களா? இது வரைக்கும் பேசுனதுதான் ஏதாவது டவுட்ஸ் கேட்க சொல்றீங்களா? மைக்கில் கேளுங்க. நம்ம பிள்ளைங்களாம் ஃபுட்பால் விளையாட போகிறாங்க. ஃபுட்பால் விளையாடிட்டு காலில் பிரச்சனை வந்துடுது, முட்டியில் பிரச்சனை வந்துடுது. அது திரும்ப அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதுக்கு என்ன செய்யுது? ஃபுட்பால் வந்து ஆச்சார ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்பால் விளையாடுறாங்க, நீல பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீல பிரச்சனைனா என்ன சொல்கிறாங்க? ஆச்சார சொல்கிற சிம்டம்ஸ் பார்த்தா ஏசியல் டேர் சொல்லுவோம். ஏசியல் டேர்னா சதை கிழிஞ்சிடும். சதை கிழிஞ்சோம்னா அவங்க வெயிட்டுக்கு அதிகமாக ஓடுறதோ அந்த இது பண்ணும். அது எப்படின்னா, சின்ன வயசாக இருந்தாங்கன்னா ஏசியல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறது நல்லது. ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அதை அப்படியே விட்டுணும். பண்ணாமல் விட்டோம்னா அவங்களால படிக்க ஏற முடியாது, வேகமாக ஏற முடியாது, இறங்க முடியாது, சடனாக தள்ளி விடும், பேலன்ஸ் கிடைக்காது. இப்போ கால் மடிக்கும் போது வந்துட்டு நமக்கு வந்து எல்லாவோட படைப்பு எப்படின்னா, இந்த போனுக்கும் இந்த போனுக்கும் நடுவில் மசில்ஸ் தச்சு இருக்கும், அது ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த வேகமாக விளையாடுறதுல கட்டாயம், ஏசியில் வந்து கட்டாயிடுச்சுன்னா நமக்கு அந்த கிரிப்பு கிடைக்காது. கால் இந்த காலில் இருக்க கிரிப்பு இந்த காலுக்கு வராது. சின்ன வயசாக இருக்காங்கன்னா அந்த சர்ஜரி வந்து இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. பருகோல் போட்டே பண்ணிடலாம். முதல்லலாம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்து தைப்பாங்க, அதெல்லாம் இப்போ எதுவும் கிடையாது. சின்னதாக ஒரு ஹோல் போட்டு ஏசிஎல் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிட்டு அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஒரு 4 to 6 வாரத்தில் பேக் டு த லைஃப் பண்ணிக்கிறது நல்லது. அதெல்லாம் வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் லைஃப் லாங்காக பிரச்சனை இல்லை.
ஸ்டைலில் தான் இங்க வாங்க. பேரம் பண்ணியிருக்காரு காலையில் ஓகே ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி வந்துட்டு வாங்க. அன்கான்ஷியஸாக உள்ளவங்கள நம்ம வந்து கிளாண்ட் பண்ணி இந்த பொசிஷனில் இருக்குது ரைட் சைடாக லெஃப்ட் ரைட் எது வேணால் வைக்கலாம். எது வேணால் எது வேணால் வைக்கலாம். தனியாக தூக்குன மாதிரி ஒர்க் வச்சு படிக்க வச்சோம். கவுத்து போடக்கூடாது. ஒர்க் வச்சு நபிசுல்லாசலம் கற்றுக் கொடுத்தாங்களா அந்த விதம், அந்த விதத்தில் தான் கழுத்தை மட்டும் கீழே விட்டுருணும். அவ்வளோதான். இதெல்லாம் அப்போவே சொல்லி கொடுத்துறாரு நபிசுல்லாசலம் நமக்கு. இப்போ கால் ஃப்ராக்சர் ஆகுதுல்ல அப்போ கால் ஃப்ராக்சர் ஆகும்போது ஒரு காலை மட்டும் தூக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கால் ஃப்ராக்சர் ஆகிட்டுன்னா ரைட் காலையும் லெஃப்ட் காலையும் சேர்த்து வச்சு ஒரு துணி வச்சு கட்டிடணும். ரெண்டுக்கும் சேர்த்து தான் தூக்கணும். இதே மாதிரி வந்து இந்த சென்ட்ரல் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா இது பக்கத்தில் இருக்க ஃபிங்கரை வச்சு கற்று ஒரு நாட் போட்டு விட்டுரும். நாட் போட்டு ஆட்டோமேட்டிக்காக இல்லை. அதனால் வந்துட்டு கால் ஃப்ராக்சர் ஆகுது. நல்ல கொஷின் கேட்டார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அந்த ஃப்ராக்சருக்கு வந்துட்டு இன்னொரு காலை எது உடஞ்ச காலை தொடரக்கூடாது. இப்போ நான் இன்னொரு கால் சேர்க்க சொன்னது உடஞ்ச காலத்துக்கு வைக்கக்கூடாது. உடஞ்ச காலை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நல்லா இருக்க காலத்துக்கு வச்சு ஒரு நாட் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சரில் ஏற்றுறதோ நவுத்துறதோ இதெல்லாம் பண்ணலாம். எஸ் கிட்ட என்ன டவுட் கேட்குறீங்க? ஒரு எஸ் கேளுங்க, எது வந்தாலும் கேளுங்க. இப்போது நல்ல கேள்வி. ஒருத்தவங்க வந்து அன்கான்ஷியஸ் ஆகிருக்காங்கன்னா எதனால் அன்கான்ஷியஸ் ஆகிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும். பட் நம்மளை வச்சு கெஸ் பண்ணுறது எப்படின்னா, ஒன்று வந்துட்டு ஹார்ட் எம்ஐ சடனாக ஹார்ட் ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஹார்ட் அட்டாக்ல 2 விதமான ஹார்ட் அட்டாக். எம்ஐன்னு சொல்லுவாங்க, மைல்டு அட்டாக். சிவியர் அட்டாக் சில பேர் வரும். சிவியர் அட்டாக் வந்துட்டு ஒரே டைம் தான் ஹார்ட் அட்டாக். சில பேர் 4 தடவை 5 தடவை ஹார்ட் அட்டாக் வந்து குறைச்சி நல்லா இருப்பாங்க. ஆனால் ஒரே தடவை தான் வரும், அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணணும். அந்த ஒரு தடவை காப்பாற்ற முடியாது. இப்போ வந்து சடனாக ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடுச்சு, மயக்கப்பட்டு விடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, மூளையில் பிரச்சனை இருக்குன்னா அடிக்கடி மயக்கப்பட்டு விடுவாங்க. அதனால் 2 இடத்துல நீங்கள் வந்து ஒப்பீனியன் வாங்கணும். கார்டியாலஜி ஒப்பீனியனும் பிரெயின். மூளைக்கு போகிற ஸ்பைனல் கார்டு ஃப்ளூயிடு இதில் ஏதாச்சும் தடைப்படுது அது மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போது பிறவி குறைபாடு சொல்லி நிறையா பிள்ளைகள்லாம் வந்து பிறவி குறைபாடோட பிறப்பாங்க. தொட்டி கால் சொல்லுவாங்க. தொட்டி கால்னா கால் எப்படி இருக்கும், இப்படி ஒரு மாதிரி ரவுண்டாக முட்டை மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஃப்ளாட் வீட்டில் இருக்க பிள்ளைகள் போய் செக் பண்ணி பாருங்கள். பாதம் அப்படி வைக்கிறாங்க. பாதம் அப்படி வைக்கும்போது பாதத்தில் வந்து ஆர்ச் இருக்கும். ஆர்ச் மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். காலில் பாதம் மாதிரி ஆர்ச் இருக்கும். ஆர்ச் இல்லாத பிள்ளைகளை இப்போவே வந்து கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு சர்ஜரி இல்லாமல் காப்பாற்றும், நல்லபடியாக வருவாங்க. அதனால் ஆர்ச் வந்து கம்பல்சரி இருக்கான்னு பாருங்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் பாருங்கள். அது வந்து பை ஃபுட்டேஜ் கரெக்ட் பண்ணி செருப்பு போடுறவங்க அதிலே கரெக்ஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் இல்லாமலே சரி பண்ணிக்கலாம். இப்போவே பண்ணலாம். ஒரு 6 மாதத்தில் அவங்க நார்மல் ஆகிடும். அந்த ஆர்ச் வந்தாலே அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. இதை விட்டோன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து முட்டி ப்ராப்ளம் இல்லை இடுப்பு ப்ராப்ளம். ஒரு மாதிரி தாழ்ந்து நடப்பாங்க, ஆடி நடப்பாங்க. மற்ற பசங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. இல்லை ஒரு கால் சின்னதாகவும் ஒரு கால் பெருசாகவும் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸ்ட்ரோக்குக்கு வந்து ப்ரிகாஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டயட் தான் மெயின். நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி எவ்வளோ அதிகமாக குடிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள பிரெயினுக்கும் கிட்னி இருக்கிற உறுப்புகள் எல்லாமே தண்ணியை பேஸ் பண்ணி தான் செயல்படுது. நீங்கள் எவ்வளோக்குள்ள தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ, எவ்வளோக்குள்ள எக்ஸசைஸ் வாக்கிங் அதிகமாக பண்ணுறீங்களோ, காலையில் 3 கிலோமீட்டர் சாயந்தரம் 3 கிலோமீட்டர் கம்பல்சரி நடக்கும். எவ்வளோ நடக்கிறீங்களோ அவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே வந்துட்டிங்கன்னா வருஷம் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி பற்றி கேட்டாங்க. கிட்னி நல்லா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணோம்னா எல்எஃப்டி, ஆர்எஃப்டி, சிபிசி ஒரு ரொட்டீன் செக்அப் இருக்குது. அதில் வந்து ஆர்எஃப்டி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், நம்மளோட யூரியா எவ்வளோ இருக்குது, கிரேட்டின் எவ்வளோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட கிட்னி ஒழுங்காக வேலை செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, நம்ம வந்து அவரோட ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்ப்போம். கரெக்டாக எழுதுறாரா இல்லையா, அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்காரா இல்லையா, அதில் எதாவது தப்பு நடந்தால் நம்ம பார்த்துலாம் தெரிஞ்சுக்கணும். அதை மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புகள் வந்து செக் பண்ணுறதுக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கிட்னி, செக் பண்ணுறதுக்கு ஆர்எஃப்டி, லிவர் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு எல்எஃப்டி, நம்ம ஹார்ட் நல்லபடியாக ஓடிட்டு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சிபிசி லிக்விட் ப்ரொஃபைல், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு லிக்விட் ப்ரொஃபைலும் எடுக்கணும். ட்ரைக்ளிசரைட் மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. எப்பவுமே கெட்ட கொலஸ்ட்ரால் தான் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு மெயின் காரணம்.
அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுலேயும் கொலஸ்ட்ராலே கிடையாது, நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான், அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஆயிலி ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வாக்கிங் போங்க, நிறைய தண்ணி குடிங்க. பிரெயினுக்கு தேவை வந்து தண்ணி மட்டும்தான். இன்னொன்று என்னென்னா, தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு 40 வயசு 50 வயசுல ஞாபகம் மருந்து சீக்கிரமாக வந்துடும், மூளை சுருங்கிடும், தண்ணி ஊற்றாத செடி மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கும் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாலும் தண்ணி அதிகமாக குடிக்காமல் ஒரு மாதிரியாக டீஹைட்ரேட்டில் இருந்தவங்க ஒரு பிரெயின் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாலும் இது பிரெயின் வந்து நல்லா வளர்ந்துருக்கும், அவங்களுக்கு அப்படியே சுருங்கியிருக்கும். சுருங்கிடுச்சுன்னா வேலை செய்யாது. பிரெயினோட செல்ஸ் எப்படின்னா நல்லா இருக்கிற வரைக்கும் தான் பிரெயின், அடிபட்டுச்சு செல்ஸ் இதாகிடுச்சுன்னா மறுபடியும் ரெக்கவரி ஆகிறது கஷ்டம். ஏன்னா பிரெயினுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. பிரெயினுக்கு போகிற வலி பாதைகள் மட்டும் தான் சரி பண்ணுவாங்க. மூளைக்கு போகிற ரத்த குழாயில் கை வைப்பாங்க, மூளை மேலோட்டமாக இருக்கிற மெஷ் வைப்பாங்க, பர்பல் போட்டு கட்டி எடுப்பாங்க, அது மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் மூளைக்கு எந்த இதுவும் கிடையாது. மூளைக்கும் ஹார்ட்டும் வந்து இயற்கையாக மட்டும்தான் வேலை செய்யும். ஹார்ட்டில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஹார்ட்டுக்கு போகிற பாதைகள் தான் சரி பண்ணுவோம். இப்போது பைபாஸ் பண்ணுறோன்னா பாதைகள் தான் சரி பண்ணும். அதனால் இயற்கையாக ரெண்டாவது ரெண்டுமே. இது வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸும் நிறையா தண்ணி குடிக்கிறது நல்லது. பிஎஸ்ஐ என்ன டாக்டர்? பிஎஸ்ஐ 2.4 இருக்குது, என்ன அது? பிஎஸ்ஏ வந்து இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், வீட்டில் வந்து நம்மளோட பிளட்டில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுறது. யூரினில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா, நம்மளோட இன்ஃபெக்ஷன் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்தால், இதே மாதிரி வந்து பிளட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, வைரல் ஃபீவர் ஏதாச்சும் இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பிஎஸ்ஏ பார்ப்போம். இது பிஎஸ்ஏ வந்து நார்மலாக இருக்கணும். இது கூட வந்துட்டு 2.4 அப் டு 4 வரைக்கும் இருக்கும். ஓகே, 2.4 கார்டு. ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டும். ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸில் வந்துட்டு பிளாக்கேஜ்னால் வந்து ரத்த குழாய், 4 ரத்த குழாய், 4 சேம்பர்ஸ் இருக்கும் மொத்தம். அதில் வந்து அயோட்டா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், அது மாதிரி சொல்லி நிறைய சேம்பர்ஸ் இருக்கும். அதில் கூட பிளட் ஃப்ளோ வந்துட்டு எங்கேயாவது தடை பண்ணிச்சுன்னா ஹார்ட் அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிச்சுன்னா சடன் அரெஸ்ட். இது எல்லாமே வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி சரியாக மெயின்டைன் பண்ணாமல் வரோம், மானிட்டர் பண்ணாமல் வரோம், நிறையா சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றோம், பட் நம்மளோட பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும். நம்ம ஹைட்டுக்கு இவ்வளோ தான் வெயிட்னு சொல்லிட்டு அதை கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். இதை மெயின்டைன் பண்ணாலே சார் கரெக்டாக. காலில் நீங்கள் சீரியஸ் எடுத்துக்கிற விஷயமா அல்லது அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? கால் மறுத்து போகிறது நல்ல கேள்வி. கால் மறுத்து போகிறது வந்து நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இதே மாதிரி பயன்படுத்த தேவை. 2 விதமாக இருக்கும். டயபெட்டிக், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக், சுகர் கண்ட்ரோல் இல்லாத சுகர் இருக்குன்னா அவங்களோட பாதம் வந்துட்டு கீழே வச்சாலே வந்து ஒரு மெத்தையில் வச்ச மாதிரி இருக்கும், கண்ட்ரோலே இருக்காது. அன்கண்ட்ரோல் டயபெட்டிக். எனக்கு டயபெட்டிக்கே கிடையாது, எனக்கு சுகர்லாம் இல்லை, நல்லா இருக்குன்னா மறுத்து போகுதுன்னா ஸ்பைனல் கார்டு வந்து ஹெட் நமக்கு வந்து மெயின் பாக்ஸ் மாதிரி. நம்ம வீட்டில் வந்து ஒயரிங் பண்ணும்போது மெயின் பாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஸ்பைனல் கார்டு. மூளையிலேருந்து வர ஒயர்கள் எல்லாமே கைக்கு காலுக்கு பிடிக்கிற இடம். L4, L5, L6 சொல்லுவாங்க. கீழே ஏதாச்சும் கம்ப்ரஸ் எதாவது இருக்குது, ரத்த ஓட்டத்தை வந்து பிளாக் பண்ணுது, அதை மாதிரி எதாவது இருந்தால் மறுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை வந்து இப்போ எக்ஸசைஸ் சரி பண்ணிக்கணும். இது பயப்பட தேவை. பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அதை நீங்கள் பண்ணிங்கனாலே அந்த மறுத்து போனது சரியாயிடும். மசில்ஸ் மட்டும் பெயின் வருதுங்களா? மசில்ஸ் மட்டும் பெயின் வரதுக்கு வந்து மசில்ஸ் மட்டும் பெயின் வரதுக்கு காரணம் வந்து மசில் ஸ்பாசம், சதை குடிப்பு சொல்லுவாங்க. அதனால் வரும். தண்ணி அதிகமாக குடிக்கணும். சதையில் உடம்புல தண்ணி கம்மியாக இருந்தாலும் வலிக்கும். படுக்கிற பழக்கம், அந்த பக்கம் கை வச்சு படுக்கிற பழக்கம் தான் வலிக்கும். அதை மாற்றி கீழே திறந்துட்டு உட்காந்துருப்பாங்க டாக்டர், அவங்கள்ட்ட கேட்டு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் நன்றியாகும். ஜஸாக்கல்லாஹ். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வந்து செலுத்தி கொடுத்த அண்ணன் ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சிற்றுண்டி ஸ்பான்சர் செய்த குர்ஷித் அவர்களுக்கும் நமது தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜஸாக்கல்லாஹ் என்று இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறேன்.
இதுக்கு பிறகு இஷாவுடைய வார்த்தை இன்னொரு 10 நிமிஷத்தில் பாங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு இடையில இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வழங்கப்படும். அதுக்கப்புறம் இஷாவோட தொழிலுக்கு பிறகு அண்ணன் ஜாக்கிர் ஹுசேன் அவர்கள் கீழே ஆஃபீஸில் இருப்பாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகங்கள் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். இன்ஷால்லாம் நம்ம கீழே கண்டினியூ கலந்துரையாடல் பண்ணுவோம். இப்போது இறுதியாக நமது பள்ளி இமாம் PM சபீர் அலி அவர்கள் துவா ஓதி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. اللهم إنا نسألك تعجيل العافية وتمام العافية ودوام العافية والشكر على العافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. يا الله என்னுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயா. யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுக்கு நோய்களை இல்லாத வாழ்க்கையை தந்தருள்வாயா. ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தருள்வாயா. உடல் தகாத்திரமாக இறுதி வரைக்கும் சுயமாக செயல்படக்கூடிய பிறனுடைய தேவை எதிர்பார்க்காமல் யா அல்லாஹ் எல்லா விதமான தேவைகளுக்கு தன்னிறைவாக பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபை அனைவருக்கும் தந்தர் புரிவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வரக்கத்துகளையும் தந்தருள்வாயா. நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் எல்லா வளத்தையும் நற்குணத்தையும் யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல நசீபையும் யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.